Good morning to all. Theorem 7.3.1 Frobenius. Let D be a division ring, algebraic over F, the field of real numbers, then D is isomorphic to one of first one the field of real numbers, second the field of complex numbers, or the division ring of real quaternions. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா D is isomorphic to the division ring of real quaternions அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெட் டி பி கம்யூட்டேட்டிவ். ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்று என்ன எடுக்கும்னா டி ஈக்குவல் டு எஃப்னு எடுக்கும். கேஸ் டூ வந்து டி வந்து நாட் ஈக்குவல் டு எஃப்னு எடுக்கும். சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு டினா பட் நாட் இன் எஃப், ஏன்னா டி நாட் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துருக்கனால ஏங்கிற எலிமெண்ட்டு டியில் எடுத்தோம்னா அது நாட் இன் எஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். சப்போஸ் சின்ஸ் டி இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் சி a power n plus alpha 1 a power n minus 1 plus etc plus alpha n equal to 0 for some alpha 1 alpha 2 etc alpha n in C. Now a satisfies the polynomial. அந்த a வந்து polynomial satisfies பண்ணும். அப்போ p of x is equal to x power n plus alpha 1 x power n minus 1 plus etc plus alpha n and hence some irreducible polynomial over f. By fact 2 வந்து fact 2 படி என்ன எழுதுறோம்னா a satisfies either a linear or quadratic equation over f. If the equation is linear then a must be in f. equation வந்து linearனா a வந்து must be in f, fல இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்தோம், a நாட் இன் எஃப்னு தானே எடுத்தோம். ஆனால் நமக்கு வந்து a must be in f. அப்போ அது வந்து கான்ட்ரடிக்ஷன். 2 எதுக்கு a doesn't belongs to f. The polynomial must be of degree 2 2னா let x square minus 2 alpha x plus beta be a second degree polynomial over f satisfied by a. second degree polynomial அது a வந்து அதை satisfy பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்க பிளேஸில் a சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ a square minus 2 alpha a plus beta equal to 0. alpha comma beta belongs to என்னது capital F. that implies a square minus 2 alpha a ரெண்டு பக்கமும் ஆல்ஃபா ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர். அதாவது பீட்டாவை அந்த பக்கம் கொண்டு மைனஸ் பீட்டாவும். இது என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா ஏ மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி. அப்போ ஏ இருக்க பிளேஸில் ஏயும் பி இருக்க பிளேஸில் ஆல்ஃபாவும் இருக்குது. அதை வச்சு அதை எழுதியிருக்கோம். அடுத்து கிளைம் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வந்து லெஸ் தேன் 0ன்னு. சப்போஸ் அது கிரேட்டர் தேன் 0ன்னு எடுக்கும். தென் ஏ மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா, வேர் டெல்டா இஸ் என்னது ரியல். அப்போ a ஈக்குவல் டு அந்த ஆல்ஃபா வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பிலாங்ஸ் டு எஃப் விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். a டசன்ட் பிலாங்ஸ் டு எஃப். அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வந்து என்னது லெஸ் தேன் 0. தேர்ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா லெஸ் தேன் இது மைனஸ் காமா ஸ்கொயர், வேர் காமா வந்து பிலாங்ஸ் டு எஃப். கான்சிக்வென்ட்லி a minus alpha the whole square equal to minus gamma square. அந்த காமாவை டிவைடட் பை கொண்டு போது a minus alpha by gamma the whole square equal to அது இந்த பிளேஸில் இருந்து -1 மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் thus if a belongs to d and a doesn't belongs to f na we can find real numbers alpha comma gamma such that a minus alpha by gamma the whole square equal to -1. If d is commutative let a belongs to d and a doesn't belongs to f and let I equal to a minus alpha by gamma we have a comma gamma in f satisfies I square is equal to -1. இதான் என்னன்னா equation 1. equation 1. அடுத்து therefore D contains f of I, a field isomorphic to the field of complex number. Since D is commutative and algebraic over f, it is also algebraic over என்னது f of capital I. Therefore D equal to என்னது f of I. Then D is commutative, it is either f or f of I. அப்படின்னா D வந்து commutative ஒன்று எதாக இருக்கும், f இருக்கும், இல்லைனா f of I இருக்கும் அப்படின்னு. அடுத்து செகண்ட் வந்து சப்போஸ் டி இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ்னு எடுத்தோம். செகண்ட் வந்து சப்போஸ் டி இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ்னு கிளைம் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் டி மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி எஃப். தட் இஸ் சென்டர் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப்னு எடுக்கும். அங்கே என்ன கிடச்சி டி வந்து கம்யூட்டேட்டிவ்னா எய்தர் ஒன்று டி வந்து எஃப்பாக இருக்கும் இல்லை எஃப் ஆஃப் ஐயாக இருக்கும்னு எடுத்தோம். இங்கே வந்து சப்போஸ் டி இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ்னா கிளைம் பண்ணுறது டி மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி எஃப்னு எடுக்கும். சென்டர் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப்னு எடுக்கும். சப்போஸ் நாட் then a is in the center and a doesn't belongs to f. Then for some alpha comma gamma belongs to f. அதுக்கப்புறம் by equation 1 படி எழுதுறோம் a minus alpha by gamma the whole square is equal to -1. Therefore the center of D contains f of capital I. Since D is algebraic over f, every alpha belongs to D satisfies non-trivial polynomial
with a coefficient in f, and hence it satisfies a non-trivial polynomial with a coefficient in f of I equal to c. And every alpha belongs to f வந்து satisfies the non-trivial polynomial with a coefficient in f, and hence it satisfies a non-trivial polynomial with a coefficient in f of I equal to c. அந்த ரெண்டு இதையும் வந்து satisfy பண்ணுது அப்படின்னு. D is algebraic over C, the field of complex number. That is, D is algebraic over C, the field of complex number. Then D equal to என்னது C ன்னு எழுதிருக்கோம். Therefore, D is commutative, which is contradiction. Center of D equal to என்னது நமக்கு F. Let A belongs to D and A belongs to F for some alpha, gamma belongs to என்னது F. I equal to என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும். A minus alpha by gamma. Satisfies I square is equal to என்னது minus 1. Since I doesn't belongs to F, I is not in the center of D. There is an element B belongs to D such that BI not equal to IB. That implies BI minus IB வந்து not equal to 0. Not equal to 0 ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் let C equal to என்ன எடுக்கிறோம்னா BI minus IB ன்னு எடுக்கும். Then C வந்து not equal to 0. Now IC plus CI னா I into C ஓட வேல்யூ வந்து BI minus IB அந்த வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து ஐயை வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது IBI minus I square B plus BI square minus CBI. அடுத்து IBI minus I square ஓட வேல்யூ minus 1. அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் B மைனஸ் அதேமாதிரி I square வேல்யூ minus 1. அப்போ minus B minus CBI. அப்போ இப்போ ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகும். ஐபிஐயும் அதுவும் கேன்சல் ஆகும். மொத்தமாக கேன்சல் ஆகி என்னென்னு கிடைக்கும் நமக்கு, அது மொத்தமாக போய் 0ன்னு கிடைக்கும். அது சிபிஐயில் இது ஐபிஐ சரியா, ஐபிஐ. அப்போ இதுவும் ஐபிஐ. அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் ஐசி ப்ளஸ் சிஐ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் ஐசி ஈக்குவல் டு அந்த பக்கம் மைனஸ் சிஐன்னு கிடைக்கும். I into C square equal to IC into C equal to minus CI into C equal to minus C into IC. அப்போ அது எப்படி எழுதலாம், மைனஸ் C into மைனஸ் CI. அப்போ சியும் C square I மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ C square I கிடைக்கும். அப்போ IC square equal to C square I. Thus C square commutative with another I. Now C satisfies some quadratic equation over F. அப்போ C square plus lambda C plus mu equal to 0. இது என்னது நம்ம எடுத்துகிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது வந்து ஈக்குவேஷன் 2. அதுக்கு சின்ஸ் சி ஸ்கொயர் கம்யூட்டேட்ஸ் வித் ஐ, லாம்டா சி மஸ்ட் கம்யூட்டேட்ஸ் வித் ஐ. தேர்ஃபோர் லாம்டா சிஐ ஈக்குவல் டு ஐ லாம்டா சி ஈக்குவல் டு லாம்டா ஐசி ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா சிஐ. லாம்டா சிஐ அதாவது லாம்டா சிஐ மைனஸ் இருக்கிறது உள்ளேருந்து கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ 2 லாம்டா சிஐ ஈக்குவல் டு வந்து 0. தட் இம்ப்ளைஸ் லாம்டா ஈக்குவல் டு அதெல்லாம் அந்த பக்கமும் 0 ஆகும். சம் since 2ci not equal to என்னது 0, the c square equal to என்னது minus mu. இது third equation 2 படி எழுதியிருக்கோம் நம்ம by 2 படி. Since c doesn't belong to f னா c square cannot be positive, that implies c square is negative. அப்போ minus mu is negative, mu is positive னா mu equal to v square னு கிடைக்கும். where v belongs to என்னது f. therefore by equation 3 படி அந்த என்ன படுதலாம், c square is equal to minus v square. Let j is equal to z divides b. Then j satisfies ரெண்டு condition. First one another j square equal to c square divides v square is equal to minus 1. Second one ji plus ij equal to ci by v plus ic by v equal to the cross add பண்ணும்போது ci plus ic by v அது ரெண்டு என்னதாயிரும், அதோட வேல்யூ வந்து 0. அப்போ 0 by v equal to 0. Let k equal to என்ன எடுக்கும், ij ன்னு எடுக்கும். Then I comma j comma k we have constructor. We have like 3 for the quaternions and hence t equal to என்ன எடுக்கிறோம்னா alpha naught plus alpha 1i plus alpha 2j plus alpha 3k such that alpha naught alpha 1 alpha 2 etc alpha 3 belongs to என்னது t ல இருக்குன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் from subdivision ring if d isomorphic to the real quaternions claim இதில் t equal to என்ன எடுக்கிறோம்னா to 0 இல்ல d ன்னு எடுக்கிறோம் சரியா, d ன்னு எடுக்கிறோம். t equal to d if r belongs to d satisfies r square is equal to minus 1. let n of r னு நம்ம கன்சிடர் பண்றோம். அது x belongs to d such that x are equal to rx நம்ம டிஃபைன் பண்றோம். clearly n of r is subdivision ring of r. All subdivision ring of all
alpha naught plus alpha 1 are in center of n of r where alpha naught comma alpha 1 belongs to என்னது f. by the previous lemma அதோட previous lemma படி என்ன எழுதிருக்கோம் n of r equal to alpha naught plus alpha 1 bar such that alpha naught alpha 1 belongs to f, thus if x are equal to rx, then x is equal to alpha naught plus alpha 1 r for some alpha naught comma alpha 1 belongs to என்னது f. suppose that u belongs to d and u doesn't belongs to f or some alpha comma beta belongs to f. w equal to என்ன எடுத்துருக்கோம்னா u minus alpha by beta satisfies w square is equal to minus 1 by equation 1 படி claim பண்றோம் wi plus iw commutates with both i and w. now I into wi plus iw equal to i உள்ளடி கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் iwi plus i square w iwi plus wi square மாற்றிருக்கோம். அதுலேருந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம்னா சேர்த்து எழுதும்போது iw plus wi அப்படின்னா இதுலேயே ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். அடுத்து w into wi plus iw equal to w square i plus w உள்ள ஒன்று இன்ட்டு பண்ணியிருக்கோம். அப்போ iw square plus wiw வந்து w வெளியே எடுத்திருக்கோம். அப்போ iw plus wi into w. since wi plus iw commutates with i and w அப்படின்னா ஐயும் கூட கம்யூட்டேட் ஆகும் w கூட கம்யூட்டேட் ஆகும். we get wi plus iw equal to alpha naught dash plus alpha 1 dash I and iw plus wi equal to alpha naught plus alpha 1 I. if w doesn't belong to t, this last relation forces alpha 1 equal to என்னது 0. for otherwise we could solve for w in terms of I. thus wi plus iw equal to alpha naught belongs to f. similarly wj plus jw equal to அது beta naught எடுக்கிறோம். அதே மாதிரி wk plus kw equal to gamma naught அது எல்லாமே என்னது belongs to f. அதுக்கப்புறம் let z is equal to என்ன எடுக்கிறோம்னா w naught plus alpha naught by 2i plus beta naught by 2j plus gamma naught by 2 into k. அப்போ z கூட அது i போட்டு எடுக்கும். அப்போ zi plus iz equal to w naught இருக்கிற பிளேஸில் wi plus iw plus alpha naught by 2 i இருக்கிற பிளேஸில் i square plus i square beta naught by 2 இருக்கிற பிளேஸில் ji plus ij gamma naught by 2 இருக்கிற பிளேஸில் ki plus ik எவ்வளோ எழுதுகிறோம். அப்போ ஆல்ஃபா wi plus iw ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம் ஆல்ஃபா நாட்னு எடுத்திருக்கோம். அந்த வேல்யூவை இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா நாட் பை 2 இன்ட்டு i ஸ்கொயர் ப்ளஸ் i ஸ்கொயர்னா i ஸ்கொயர் வேல்யூ -1 இதோட வேல்யூ எல்லாம் 0. அப்போ அதெல்லாம் 0 ஆகும். இதில் வந்து ஆல்ஃபா நாட் -2 2 கேன்சல் மைனஸ் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0. சிமிலர்லி அதோட எல்லாத்துக்கும் வேல்யூ zj plus jz equal to 0 and zk plus kz equal to 0. அடுத்து claim we have 0 is equal to zk plus kz ன்னு எடுக்கிறோம். k இருக்கிற பிளேஸில் ij ரெண்டு பக்கமும் k இருக்கிற பிளேஸில் போடுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஜேயை வெளியே எடுக்கும். அப்போ zj ப்ளஸ் iz இன்ட்டு ஜே ப்ளஸ் ஐ இதில் ஐயை வெளியே எடுக்கிறோம். அப்போ jz மைனஸ் zj. அதுக்கப்புறம் zi ப்ளஸ் iz இன்ட்டு ஜே ப்ளஸ் ஐ இன்ட்டு jz மைனஸ் zj அது அப்படி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இதோட வேல்யூ என்னது zj ஐ ப்ளஸ் izக்கு வேல்யூ வந்து 0. அப்போ இது மட்டும் தானே இருக்கும். அப்போ ஐ இன்ட்டு ஐ jz மைனஸ் zj. அப்போ அதோட வேல்யூ என்னது ஈக்குவல் டு 0. since I not equal to 0 and we are in a division ring follows that jz minus j equal to 0. இது fourth equation. அதில் இதை எழுதுறோம்னா jz plus zj is equal to 0. அது equation 1. ஆட் பண்ணுறோம் equation 1 and 2 we get 2zj equal to 2jz equal to 0. சரியா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் equation. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு இக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டு இக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு இக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இசட்ஜேயும் கேன்சல் ஆகி 2jz equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ jz equal to என்னது 0. hence we get w plus alpha naught by 2 into I plus beta naught by 2 into j plus gamma naught by 2 into k is equal to 0. hence w is equal to w இந்த பக்கம் வந்து இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டும்போது எல்லாத்தையும் மைனஸ் ஆகும். அந்த மைனஸ் மட்டும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ளாடி ஆல்ஃபா நாட் பை 2 இன்ட்டு ஐ ப்ளஸ் பீட்டா நாட் பை 2 இன்ட்டு ஜே ப்ளஸ் காமா நாட் பை 2 இன்ட்டு கே அது பிலாங்ஸ் டு என்னது டீன்னு எடுத்துருக்கோம். விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு டபிள்யூ டசன்ட் பிலாங்ஸ் டு டி. thus indeed w belongs to என்னது t. since w equal to u minus alpha by beta u என்ன எடுக்கிறோம் பீட்டா w plus alpha and u belongs to capital T.
Thus U belongs to D, that implies U belongs to another D. Upon D subset of D T. Since T subset of D, we conclude that D equal to another T. Since T is isomorphic to the real quaternions, we get D is isomorphic to the division ring of real quaternion. இதை நம்ம proof பண்ணோம். D வந்து isomorphic to the division ring of real quaternion. Hence the proof. Thank you.